வாவ், சூப்பரா இருக்கு இந்த வீடு. உங்க எல்லாருக்கும் இந்த வீடு பிடிச்சிருக்கு தானே? தாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு, சூப்பரா இருக்கு தாத்தா. அப்புறம் என்ன, உங்க பேத்தியே சொல்லிட்டா பிடிச்சிருக்குன்னு. ரெண்டு பேரும் வெளியே நின்றே பேசிட்டு இருக்க போறீங்களா என்ன? சரி வாங்க உள்ள போலாம். தாத்தா உள்ளேயும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு தாத்தா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதுமா. சரி நீ இப்படியே பேசிட்டு இருக்காம மேல போய் எப்படி இருக்குன்னு பாரு. சரி பாட்டி. என்ன உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு, சுத்தி பச்சை பசேர்னு அழகா இருக்கு. நித்யாக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. அவளுக்காக தான் நீங்க பார்த்து பார்த்து எல்லாம் பண்றீங்க, அவளுக்கு பிடிக்காம இருக்குமா? வாவ், எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு இந்த பெட்ரூம், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. என்ன ஆச்சுன்னு இப்ப சோகமா இருக்கிற? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பசங்களும் இப்போ நம்ம கூட வேறு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதுக்கு என்ன பண்றது, இப்ப நமக்கு தான் நம்ம பேத்தி இருக்கால, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? சரி, ரொம்ப போர் அடிக்குது, தாத்தாவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போக சொல்லலாம். ஆமாங்க, அவ இருக்கனால தான் எனக்கு இப்போ ஏதோ நிம்மதியா இருக்கு. ரெண்டு பேரும் கீழே தான் இருக்காங்க, சரி போவோம். என்னம்மா கீழே வந்துட்ட? மேல எல்லாம் பாத்தியா? ரூம் எல்லாம் பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்துச்சு தாத்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெட்ரூம்லாம். சரிம்மா சரிம்மா. தாத்தா எனக்கு போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க. சரிம்மா வா, அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் ஊர் எப்படி இருக்குன்னு. இருட்டுறதுக்குள்ள ரெண்டு பேரும் சீக்கிரமா வந்துடணும். சரி பாட்டி. ஏதாவது பண்ணணும் தலைவரே, இப்படியே விட்டோன்னா இது சரிப்பட்டு வராது. ஆமாம் ஐயா, இதை நான் சும்மா விட போகிறதில்ல, அவனுங்களுக்கு இருக்கு. சுப்பையா, அங்கே வர்றது யாரு? நம்ம ஊருக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. இவங்க அந்த ராமு பையன் இருக்கான்ல தலைவரே, அவன் வீட்டை வாங்கினவங்க. என்னது, அந்த ராமு பையன் வீட்டை வித்துட்டானா? ஆமாம் தலைவரே, உங்களுக்கு தெரியாதா? ஓ தெரியும் தெரியும். என்ன பெரியவரே இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லைப்பா, பேத்தி ஊரை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதான் ரெண்டு பேரும் இப்படி வந்தோம். சரிங்க ஐயா, பாருங்க பாருங்க, நம்ம ஊரெல்லாம் பிடிச்சிருக்குதுங்களா உங்களுக்கு? நல்லா இருக்குதுங்க ஐயா, எங்க பார்த்தாலும் பச்சை பிசேர்னு அழகா இருக்குது. இருக்காதா பின்ன, எல்லாம் நம்ம தலைவர் நட்டு வச்ச மரமுங்களாச்சே. ஓ, இவரு நம்ம ஊர் தலைவரா? பரவாயில்ல, வந்ததுல முதல்ல தலைவரை பார்த்தாச்சு. ஆமாய்யா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. சரி நாங்க அப்படியே கிளம்புறோம், நேரமா வீட்டுக்கு போகணும். சரிங்க ஐயா, பார்த்து போயிட்டு வாங்க. தாத்தா இந்த ஊரை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஆமாம்மா, இந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். சரி வாங்க தாத்தா, நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் பாட்டி வேற திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம்மா, அவ அப்புறம் திட்ட ஆரம்பிச்சானா காதுலே கேட்க முடியாது. ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி. வந்துட்டிங்களா? வாங்க வாங்க, ரெண்டு பேரும் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாச்சா? ஆமாம் பாட்டி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஊர். அப்புறம் தாத்தா தலைவரெல்லாம் பார்த்தாங்க தெரியுமா? தலைவரா? தலைவரை எங்கே பார்த்தீங்க? அது இந்த டீ கடை வழியா போனா அங்க ஊர் தலைவர் உட்கார்ந்து இருந்தாரு. ஓ அப்படியா, சரி சரிங்க, சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், நேரம் ஆயிடுச்சு பாருங்க. இது என்னத்த பிடிச்சி சமைச்சு வச்சிருக்கிற? ஏங்க அது இன்னைக்கு தானே புதுசாக வந்திருக்கோம், காய்கறி யாரும் இல்லை, அதான் இருந்ததை போட்டு சமைச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும், நாளைக்கு வேறு ஏதாவது சமைச்சு தரேன். பாத்தியாமா உன் பாட்டிய, இதுதான் சாக்கு, நீ என்னென்னத்தையோ செஞ்சு தரா. தாத்தா பாட்டியை கிண்டல் பண்ணாமல் சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கு. பாத்துக்கடி, என் பேத்தி சொன்னனாலதான் நான் சாப்பிட்றேன். ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்குறாரு, சமைச்சா கொடுத்தா சாப்பிடுவோம்னு இல்லாமல். சரி சரி ரெண்டு பேரும் நிறுத்துங்க, சாப்பிட்டுட்டு தூங்க போகலாம். இவர் தூங்காமல் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏங்க இந்தங்க, தூங்காமல் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கே தெரியும்ல, எனக்கு அந்த வீடை பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு. வீடா? எந்த வீடை பற்றி பேசுறீங்க? அதான் அந்த ராமு பையன் வீடு தான். ஏன் இப்போ அந்த வீட்டுக்கு என்னாச்சு?
அது அந்த வீடை வேற யாருக்கோ வித்துட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் தான் அந்த வீடை வாங்கினவங்கள பார்த்துட்டு வரேன். என்னங்க சொல்கிறீங்க? அந்த வீடை விற்றுட்டாங்களா? ஆனால் அதை நீங்கள் பேசிலாம் வச்சுருந்தீங்க. ஆமாம்மா, அந்த ராமு பையன் நமக்கு பேசி வச்சிருந்த வீடை காசுப்பட்டு இப்போ வேற யாருக்கோ வித்துட்டான். ஏங்க நீங்கள் அந்த ராமகிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? எங்கன்னு போய் கேட்க சொல்ற? அவன் தான் ஊரை விட்டு ஓடிட்டானே. சரி விடுங்க, நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நீங்கள் இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, நிம்மதியாக தூங்குங்க, சரிங்களா? என்ன பண்றது, போர் அடிக்குது. சரி, நம்ம தாத்தா கிட்ட கேட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். தாத்தா, என்னம்மா, என்னாச்சு? பாட்டி, தாத்தா எங்க? தாத்தா இன்னும் எந்திரிக்கலையடா, தூங்கிட்டுலாம் இருக்காப்ல. இன்னும் எந்திரிக்காம தாத்தா என்ன பண்றாங்க? சரி பாட்டி, நான் வெளியே போயிட்டு வரேன், தாத்தா கிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா, பார்த்து கவனமா போகணும், சரியா? சரி பாட்டி. இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, கேட்க கூட ஆள் இருக்காது. 2 பேருமே வயசானவங்க தான். நான் சொன்னதை மட்டும் நீ செய். சரிங்கண்ணே. அப்புறம் அமௌண்ட்டு? காசை பற்றிலாம் கவலைப்படாதா, நீ முடிச்ச உடனே உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த பக்கம். சரி, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, தாத்தா வேற எந்திரிச்சிருப்பாங்க, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம். என்னங்க, இப்போ தான் எந்திரிச்சிங்களா? ஆமாம்மா, புது இடங்கிறனால நைட்டெல்லாம் தூக்கமே வரல, அதான் இன்னைக்கு லேட் ஆகி போயிடுச்சு. சரி, வந்து இப்படி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். காஃபியில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக கலந்து கொண்டுட்டு வா, நீ வாட்டுக்கு அள்ளி போட்டுறாம. சரிங்க. எங்க பேத்தி எங்க ஆளே காணா, இனி யாரும் கீழே வந்திருப்பாளே. அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு போர் அடிக்குதுன்னு வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னா, அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனான். ஐயோ, லேட் ஆகிருச்சே. இங்கே தான் போறியா? இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. அம்மா, யாரு அந்த பொண்ணு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது? யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கய்யா. யார் என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு புதுசாக இருக்கு ஊருக்கு. நம்ம ஊருக்கு நேற்று தான்க்கா புதுசாக வந்தாங்க, அவங்களோட பேத்தி. யாராவது ஃபோன் பண்ணி இந்த பிள்ளை வீட்டுக்கு சொல்லுங்கய்யா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதுன்னு. ஐயா ஐயா, எவ்வளோ ரத்தம் போகுதே, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? ஹலோ, யாரு? என்னது? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. என்னங்கய்யா சொல்றீங்க? எப்ப? என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? சரிங்கய்யா, இந்த வரோம். என்னங்க, என்னன்னு சொல்லுங்க, எதுக்கு இப்ப அழுகுறீங்க? எனக்கு பதட்டமா இருக்கு. அது நம்ம பேத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியலையே. நம்ம பேத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா? ஐயோ கடவுளே, வாங்க சீக்கிரமா போவோம். என்னக்கா சொல்றீங்க? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணுதான். ஆமா லட்சுமி. ஆனால் அக்கா, சுப்பையா ஏன் இந்த வேலையை பண்ணணும்? அப்போத்துல இருந்தே நம்ம ஊருக்காரங்களுக்கு இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு தான். அப்படியே பார்த்தாலும் அக்கா இப்பதான் சுப்பையானே இல்லையே, அப்புறம் எதுக்கு அந்த பங்களாலேருந்து சத்தம் கேட்குது? ஆமா சின்ன பொண்ணு, அதுதான் நானும் நேத்துலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படின்னா அக்கா, இது பெரிய பிரச்சனையே ஆகிறதுக்குள்ளே நம்ம ஊர் தலைவர்கிட்டே போய் சொல்லிட்டா என்ன? ஐயோ சரசக்கா, நம்ம ஊர் தலைவர் தான் வெளியூருக்கு போயிருக்காரே. அப்போ என்ன தான் பண்ணுறது நம்ம? இங்கே பாருங்க, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு வரலல்ல, அதனால் எதை பற்றியும் நம்ம யோசிக்க வேண்டாம். ஆமாம் லட்சு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டுன்னு தான் தோணுது. சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போவோம். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகி போயிடுச்சு, சீக்கிரமாக போகணும். பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு வேற தெரில, ஆள் இல்லைன்னா படிக்கவே படிக்காதுங்க. என்னது இது, திடீர்னு எனக்கு யாரோ பின்னாடியே வர மாதிரி இருக்குது. என்னது இது, பின்னாடி பார்த்தாலும் யாரும் இல்லை. சரி, நம்ம விறுவிறு நடந்து போயிடுவோம். உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்.